இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. சங்குல இருந்து வந்தா தானே தீர்த்தம், மறந்து போயிட்டேன். இந்தாங்க, அந்த விக்ரம் வீட்டுக்கு போன் பண்ணுங்க. அந்த அமிர்தா வீட்ல இல்லன்னு அவங்க வாயாலே அவங்க சொல்லும் போதாவது நம்புறீங்களான்னு பார்க்கலாம். ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? என் கூட வரதுக்கு பயமா? இல்ல, உங்களை மாதிரி பியூட்டிஃபுல் பொண்ணு இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல என்ன மாதிரி அப்பாவி பையனை சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போறீங்களே. இந்த பொண்ணு இப்பவே இப்படி இருக்காளே, கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையனை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்க போறாளோ தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குதுங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணலாமா? சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க சார். நான் இருக்கிறதே உங்களுக்கு சேவை செய்ய தானே. இவன் எப்படி இங்க வந்தா? நான் இங்க இருக்கேன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? இப்போ என்ன பண்றது? சார், அது வந்து நான் இந்த ஹோட்டல் மேனேஜர். இந்த மேடம் ஏற்கனவே போன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் சர்வ் பண்ணுங்கிறதையும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஒன்றும் குழம்பு வேண்டாம் சார். எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க உங்க பேச்ச அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வாவ் அமிர்தா, கிரேட். எதுக்கு என் மனசுக்குள்ள இவ்வளவு தடமாற்றம் எதுக்கு வருது? ஏங்க அமிர்தா, என்னாச்சுங்க உங்களுக்கு? இங்க வரும்போது துள்ளி ஓடுற மான மாதிரி சுறுசுறுப்பா இருந்தீங்க. இப்ப என்னடானா புலிய பார்த்து பயந்த மான்குட்டி மாதிரி துடிக்கிறீங்க. எனி ப்ராப்ளம்? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்னமோ திடீர்னு எனக்கு வேர்த்து கொட்டுது. நல்லா காமெடி பண்றீங்க நீங்க. இப்படி ஒரு குளிர் பிரதேசத்துக்கு குளிர் காலத்துல கூட்டிட்டு வந்துட்டு வேர்த்து கொட்டுதுங்கிறீங்க. ஓ, நான் கூட இருக்கல்ல, அதனாலயா? சாரி சாரி, சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன். அது சரி, என்ன இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம்? இப்பவாவது சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச நானும் சந்தோஷப்படுவேன் இல்லைங்க. சொல்றதுக்காக தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் அவசரப்படுறீங்க? சொல்றேன், கண்டிப்பா எனக்கு சொல்றேன். நானும் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இத்தனை நாளா நம்ம வீட்டுல இருந்த அமிர்தாவே வேற, இப்ப இருக்கிற அமிர்தாவே வேற. ஏதோ பெரிய வித்தியாசம் தெரியுது. ஏற்கனவே பாம்பு என்ன மாயஜாலம் பண்ண போறாளோ தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? நேரா போய் கேட்டலாம்ல. வேண்டாம் வேண்டாம், கடிச்சிட்டான்னா
ஆ, பரவாயில்ல. சந்தேகம்னு வந்துருச்சுன்னா தெளிவுபடுத்தாம விடக்கூடாது. ஆ. அமிர்தா, ஐயோ, இப்ப எதுக்குமே நீ என்ன அப்படி பாக்குற? என்ன இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆ, ஆ, ஆ. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, அந்த மச்சம் சந்தேகப்படுறியா? பார். ஐயோ, ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் தேவையா? அம்மா நாகம்மா, அம்மா தாயே, எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த அமிர்தா எங்க? அமிர்தா தன்னோட எதிரி கூட வெளியே போயிருக்கா. அவ திரும்பி வர வரைக்கும் அவ உருவத்துல நான் இங்க தான் இருப்பேன். ஐயோ ஆண்டவா, என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல தாயே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தாராளமா இருந்துக்கோ. ஆனா நான் இப்போ வெளியே போகணுமே, தயவு செஞ்சு விட்டுருமா. இங்க நடந்தத நீ இங்கேயே மறந்துடணும், புரிஞ்சுதா? வெளியில போய் ஏதாவது வாய் திறந்த தெரியும்ல. நாகம்மா, வாய திறக்க மாட்டேன் நாகம்மா. கதவை திறந்து விடுமா, நான் இப்படியே ஓடி போயிடுறேம்மா. அப்படி வா வழிக்கு. ஏங்க இப்படி உங்களை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை கழிச்சிடலான்னு தோணுதுங்க எனக்கு. அது இருக்கட்டும், இப்ப சொல்லுங்க, என் கூட இப்படி வெளியே வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சொர்க்கம் என் காலடியில் இருக்கிற மாதிரி இருக்கு. என் தேவதை கூட புஷ்பக விமானத்துல லாங் டிரைவ் போன மாதிரி இருக்கு. நீங்க என்னடான்னா எப்படி இருக்குன்னு சிம்பிளா கேக்குறீங்க. இத வார்த்தைகளால சொல்ல ஆரம்பிச்சா என்னோட உணர்வுகளை நான் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். சந்தோஷப்பட அர்ஜுன். ஏன்னா இந்த சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு இருக்க போகுது. அது என்னமோ சொர்க்கம்னு சொன்னியே, உன்னை அங்கேயே அனுப்பிடுறேன். எனக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான். எங்க அமிர்தா, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசைங்க.
உங்க கூட இப்படியே நாள் புறம் சுத்திக்கிட்டே இருக்கணும். காலம் புறம் உங்க கூட இருக்கணும். உங்க கூட சேர்ந்து பாட்டு பாடணும். அப்புறம் என் கையால உங்களுக்கு சாப்பாடு விட்டு விடணும். இப்படி என்னென்னமோ ஆசைகள் இருக்கு. எல்லாம் கனவாவே மிஞ்சு போச்சுங்க. எதுவுமே நினைவாகல. வாழ்க்கையில நாம நினைச்சதெல்லாம் எங்க நடக்குது சொல்லுங்க. அதான் இப்போ நினைவாயிட்டே இருக்குல்ல. அப்படின்னா அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாள் பூரா நான் உங்க கூட இருந்தேன். நல்லா ஊர் சுத்தணும், கார்ல ஒன்னா வந்தோம், இப்போ சேர்ந்து டின்னர் சாப்பிட போறோம். எங்க 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 ஒரு நிமிஷம். ஒரு சில நேரத்துல உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு வகையில நீங்க பசில் மாதிரி. இப்படி பேசுறீங்க அப்படின்னு பேசுறீங்க, மொத்தத்துல உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. இப்ப கூட இங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எனக்காக செஞ்சிருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல. அன்னைக்கு நான் கூப்பிட்டப்போ பாம்பு மாதிரி என்ன பார்த்து கோபமா சேர்ந்தீங்க. அதையெல்லாம் விட்டுருங்க, ஏன்னா அதெல்லாம் பழைய கதை. போக போக எல்லாம் உங்களுக்கே புரிய வரும். சார், இந்த அழகான லவர்ஸ்க்காக ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே ஃப்ரூட் சாலடும் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. வாவ், ரெண்டுமே என் ஃபேவரட். தேங்க்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னரும் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏங்க அமிர்தா, எனக்கு ஒரு ஆசைங்க. ஒரே கிளாஸ்ல 2 ஸ்ட்ராவை போட்டு நாம 2 பேரும் என்ன அமிர்தா, நீங்க அழறீங்களா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் இல்லைங்க, கண்ணுல ஏதோ தூசு பட்டுருச்சு. ஓ சார் சார், ஜூஸ் குடிக்காதீங்க. சாரி, இந்த ஜூஸ் உங்களோடது இல்ல. இந்த ஜூஸ் வேற ஒருத்தங்க ஆர்டர் பண்ணிருந்தாங்க, தவறுதலா இங்க கொண்டு வந்துட்டேன். 2 நிமிஷம், வேற ஜூஸ் கொண்டு வந்துடுறேன். சாரி சார், கை தோறி பட்டுருச்சு, மன்னிச்சிருங்க சார். சார், அங்க வாஷ்ரூம் இருக்கு, அங்க போய் கிளீன் பண்ணிட்டு வந்துருங்க சார். ஏங்க அமிர்தா, 2 நிமிஷம், நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். போகாதீங்க அர்ஜுன், ப்ளீஸ் வேண்டாம். அதான் இங்க தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியிலேயே வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், போகாதீங்க. என்னங்க அமிர்தா, சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க. ஏங்க பயமா இருக்கா? டோன்ட் வரி, போன வந்தேன்னு டக்குன்னு வந்துடுறேன். 2 minutes வந்துடுறேன். போயிட்டு வாங்க.
எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வரல. கால் பண்ணா டிஸ்கனெக்ட் பண்றான். என்கிட்டயே போய் சொல்றான். சுரேஷ் மை ஃபுட். இப்போ போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நாட் ரீச்சபிள்னு வருது. அந்த வாய்ஸ், அந்த பொண்ணோட வாய்ஸ், நிச்சயமா அவளேதான். அதனாலதான் என்னையே இவன் அவாய்ட் பண்றான். வேண்டாம் அர்ஜுன், தப்பு பண்ணிட்டு இருக்க, பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. வேண்டாம் அர்ஜுன், இந்த மயூரியை எதிர்த்தவங்க யாரையும் நான் சும்மாவே விட்டதில்லை. உன் குடும்பத்துல இருக்கவங்க உன்னை பத்தி 1000 சொல்லட்டும். எப்படி இருந்தாலும் நீ செய்யறது தப்பு அர்ஜுன். அவங்க பண்ற தப்பு அவங்களுக்கு தெரியறது இல்ல. தான் முதுகுல அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களன்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே. அத்த, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா யாரோ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதான் சொன்னேன். அது சரி, உனக்கு தூக்கம் வரலையாமா மயூரி? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே கேக்குறீங்களா? எனக்கு தூக்கம் வராததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியாதா? மனநோய் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு எனக்கு தெரியும். மத்தபடி வேற என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாதுமா. ஆமா அத்த, அந்த மனநோயோட பேரு அர்ஜுன். மயூரி, நீ எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்க. உங்க பையன் எல்லையை தாண்டறதுனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன். இங்க பாருமா, இப்படி தேவையில்லாம அர்ஜுன் மேல சந்தேகப்படுறது தப்பு. உன்னை நீ திருத்திக்கிறது நல்லது. ஓ, தப்பு அவன் பண்ணுவான், நான் திருத்திக்கணுமா? நல்லா இருக்க அத்தை நீங்க பேசுறது. அது சரி, என்னை விட அர்ஜுனை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியுமா? மயூரி, நான் அவனை பெத்தவங்கிறத நீ மறந்துடாத. நேத்து வந்து நீ எல்லாம் அவனை பத்தி தப்பா பேசுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அர்ஜுன் நேத்து வந்து அந்த அமிர்தா பின்னாடி சுத்திக்கிட்டு சின்ன வயசுல இருந்து அவன் மேல ஆசைப்பட்ட என்ன ஒதுக்கி வச்சு அதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா அத்தை? அப்படின்னா ஓ, அர்ஜுனை பத்தி எல்லாம் தெரியும் சொன்னீங்க. அவன் உங்க பிசினஸ் பார்ட்னரோட பொண்ணு அந்த அமிர்தா பின்னாடி சுத்துறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இல்ல, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சும்மா இருக்கீங்களா? ஐயோ கடவுளே, என்ன இது புது கதையா இருக்கு? இத்தனை நாளா நம்ம அர்ஜுன் விரும்புறது அந்த... ஆமா பாட்டிமா, அதே அமிர்தா தான். என்னோட என்கேஜ்மெண்ட்கே வந்து ஏன் கூடவே சுத்திக்கிட்டு ஏன் அர்ஜுன் மேலே கண்ண வச்சா பாருங்க, அந்த அமிர்தா தான். ஐயோ ஈஸ்வரா, என்னம்மா சொல்ற நீ? அன்னைக்கு அந்த பொண்ணு சோகமா தான் இருந்தா, அதுக்கு பின்னாடி இதுதான் காரணங்கிறது இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல பாட்டிமா, அவ ஒரு பெரிய மாயாவி. அர்ஜுனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கான். உங்க முதுகுக்கு பின்னால கத்தியால குத்த பாக்குறா. இது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல இல்ல? கண்டும் காணாத மாதிரி இருக்கீங்களா எல்லாரும்? இத பாரு மயூரி, நீதான் இந்த வீட்டு மருமகன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். சாஸ்திரியா அன்னைக்கு சொல்லிட்டாரு, இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இத பாரு, அர்ஜுன் யார வேணாலும் விரும்பட்டும், அவ நல்லவளோ கெட்டவளோ அது எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போன கதையாயிடுச்சு. அவனுக்கு புத்தி சொல்லி ஓ வழிக்கு அவனை கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு. மொத்தத்துல அர்ஜுன் மயூரி கல்யாணத்தை இனி யாராலையும் நிறுத்த முடியாது. அத மட்டும் நான் உறுதியா சொல்றேன். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், உனக்கு துணையா நான் இருக்கேன். இப்ப சொல்லுங்க அத்தை,
அர்ஜுன் இத்தனை நாளா அமிர்தாவை லவ் பண்ற விஷயம் நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? எனிவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஏன்னா அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்டுறது உறுதியாயிருச்சு. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். இந்த வீட்டோட மருமக நான் தான். பாய் அத்தை, குட் நைட். எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா என்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது என் பையன் ஆசைப்படுற பொண்ணு அந்த அமிர்தாவா இருக்கும்போது எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு உன்னை விட அந்த அமிர்தா தான் தகுதியானவன் என் மனசுக்கு தோணுது. இப்போ அப்படி தோணுது.